அதிமுக எடப்பாடியார் அவர்கள் வரும்பொழுது தமிழ்நாடு டேன்னு அறிவிக்கணும்னு அவர் சூஸ் பண்ண டே என்னன்னா, இது மாநிலமாக எப்போ பிரிக்கப்பட்டுச்சோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுறாரு. அதுதான் நவம்பர் 1 as we speak. இன்னைக்கு இவங்க 2022 ஏறக்குறைய அதிமுக எடப்பாடி அவர்கள் ஆட்சி முடிச்சு ஸ்டாலின் வரும்பொழுது இவர் இல்லை திமுக ஆட்சியில் இங்கே தமிழ்நாடு நாங்கள் பேர் வச்சோம், ஸோ அந்த ஜூலை 18 தான் நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த நவம்பர் 1 இவரும் பிக் பண்ணி இன்னைக்கு அதிமுகவுக்கு தன்னுடைய ஆதரவை ஏதோ ஒரு வகையில் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக கூட கூட்டணி இவர் வைக்க போறதுக்கு, கூட்டணி அமைக்க போறதுக்கான ஒரு தூதாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். மேம், அதிமுகக்குள்ள வந்துடணும். நேற்றும் ஏறக்குறைய 30 நாட்கள் தலைமறைவாக இருந்தார். அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தலைமறைவாக இருந்தார்கள்னா பார்த்துட்டோம். அந்த தலைமறைவாக இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறமும் கூட அதிமுகவை பற்றியோ வேற எதையாவது ஒரு பற்றியோ அதிமுக கூட்டணியில் பாஜகவை பற்றியோ தவறாக பேசுறாருன்னா பேசலாம். வந்ததுலேருந்தே திமுக பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை ஏறக்குறைய தமிழக மக்களின் ஆதரவோட திமுக தமிழ்நாட்டை மீட்கணுன்ற விஜய்க்கு ஆதரவாக நேற்று அஜித்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் முதலாக பேசிய ஒரு நபர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தான். அதை ஒரு சாஃப்ட் டச், அந்த சாஃப்ட் டச் விஜய்க்கு பிடிச்சு போகும். நம்ம ஏறக்குறைய அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற இடத்துல விஜய் போயிட்டாரு. இங்க நல்லது நடந்தா அது திமுக அக்கௌண்ட்ல எழுதிடணும், கெட்டது நடந்ததுன்னா அது யாரு தலையிலேயாவது சனாதன சக்தி, RSS, எடப்பாடியார் அப்படி இல்லைன்னா யாரையாவது ஒரு பேர்ல எழுதுறதுல திமுக ரொம்ப புடம்போட்டு கைதேர்ந்த ஒரு கழகமா இருந்திருக்கு எப்பயுமே. கலைஞருக்கு மெரினா கிடைச்சிருக்கா கிடைச்சிருக்கு, எடப்பாடியார் நினைச்சிருந்தா கிடைக்க விடாம பண்ணிருப்பார். இன்னைக்கு கலைஞர் எங்க உறங்கி கொண்டிருப்பார் அப்படின்னா அறிவாலயத்தில் உறங்கி கொண்டிருப்பார். ஸ்டாலின் அவர்கள் வந்ததுலேருந்து ஐயாவுக்கு பணம் வைக்க போகிறேன், ஐயாவுக்கு இதை வைக்க, கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி, கலைஞர் ஆஸ்பத்திரி, அது கலைஞர் ரோடு, கலைஞர் பேரில் இந்த 4 வருடங்களில் 100க்கும் மேற்பட்ட தெருக்கள் சாலைகள் வந்துருச்சு. மேம், அப்படிலாம் இருக்கு. நீ என்னமோ வச்சுட்டு போ, நீ கலைஞர் பேரையே வச்சுட்டு போ. அதுலேயும் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்க மாட்டாங்க. நாயுடு சமூகம் இன்னைக்கு நாயுடு சமூகத்தினுடைய வாக்குகள் ஃபுல்லாக இன்னைக்கு கலைஞர் பக்கத்தில் இருக்கு, திமுக பக்கத்தில் இருக்குன்ற ஒரே காரணத்தினால ஜிடி நாயுடு பேரை ஜிடி நாயுடு பாலம் நாயுடுவை நீங்கள் நீக்காமல் வைக்கணுன்ற தேவை உங்களுக்கு இருக்கு. ஆனால் தேவர் பேரை இன்னைக்கு தேவர் சமூகம் முழுக்க நீங்க அதிமுக சப்போர்ட் அப்படின்றதுனால அந்த தேவர்ன்ற பேரை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா இதுலயே அவங்களோட கான்ஸ்பிரசி தெரியுதுல்ல. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கார். அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார், 2019 நவம்பர் 1 அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. அப்படியே கட் பண்ணா 2021 DMK ஆட்சிக்கு வந்ததும் ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அறிவிச்சாங்க. திரும்ப இப்படி உடனே மாத்துறதுக்கான காரணம் என்ன சார்? 18 ஜூலை ஏறக்குறைய 1969, அதே மாதிரி 1 நவம்பர் 1956. இந்த 2 டேட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு தமிழக வரலாற்றில். 1 நவம்பர் 1956 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வருது. அதில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அப்போ தான் கன்னியாகுமரியை பிரித்து ஏறக்குறைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த கன்னியாகுமரியை பிரித்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்து, அதே நேரத்தில் திருப்பதி போன்ற இன்னும் ஒரு சில பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ஹொசூர், திருப்பதியை ஆந்திராவுக்கு கொடுத்துட்டு திருப்பதியா சென்னையான்ற ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம், திருப்பதியை கொடுத்தோம். அதே மாதிரி ஹொசூர் அங்கே கேட்டாங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்படி பல விஷயங்களுக்கு அப்புறம் 1956 தனியாக மெட்ராஸ் பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்ட, அது வரைக்கும் பிரசிடென்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம 1950 ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவாக மாறினதுக்கப்புறம் பிரசிடென்சிஸ்லாம் எக்ஸிஸ்டன்ஸில் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 1947 வரைக்கும் இது ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ஜோன்ஸாக தான் இருந்தது, லைக் டு டீல் வித். ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்சிஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறம், ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் 1 நவம்பர் 1956 மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு மாநிலமாக பிரிக்கப்படுது. பிரசிடென்சி இல்லாமல் வேறு மொழிகள் பேசக்கூடிய இங்கே எல்லாமே இருந்தது. அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் ராயலசீமா, இன்னும் சொல்ல போனால் கோஸ்டல் ஆந்திரா ஃபுல்லாக, இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லாமே, அதில் 3/4 ஆந்திரா இங்கே தான் இருந்தது. கர்நாடகா ஏறக்குறைய பாலக்காடு, மலபார் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே இங்கே இருந்ததை தனியாக பிரித்து மெட்ராஸ் ஸ்டேட் ஆக்கினாங்க. இது நடந்தது நவம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வருது. ஐயா அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்தான் காரணமா அப்படின்னா அதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனார், இறந்து போன ஐயா சங்கரலிங்கனார் அவர்களுடைய ஒரு முழுமூச்சான ஒரு கோரிக்கை. அது போக
பல தலைவர்கள் பேசிட்டாங்க, பல தலைவர்கள் இதற்காக போராட்டம் பண்ணி முடித்ததுனால ஏறக்குறைய இந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது மெட்ராஸ் அப்படின்ற பேர் வந்து தமிழ்நாடுன்னு மாறணும், இது ஒரு நாடு, தமிழர்களுக்கான நாடு, இது இந்தியா நாடு, பல டிஸ்கஷன்ஸ் இருந்து, டிபேட்ஸ் இருந்தது. எப்படி நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடு இருக்க முடியும், இது என்ன அர்த்தம், இது அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்களா, வைக்கிறீங்க, இது நாங்கள் தமிழர்களாக எங்களுக்காக நான் உருவாக்கிற ஒரு நாடு, இதற்கு இந்த பேர் வேணும்னு சொல்லி தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து ஏறக்குறைய அந்த ஜூலை மாதம் 1969 தமிழ்நாடுன்னு பேர் மாற்றப்பட்டது. அப்போ சிஎம்மாக இருந்தவர் ஐயா அண்ணாதுரை அவர்கள். ஸோ இந்த 2 டேட்ஸ் தான் மேம். இந்த 2 டேட்ஸில் அதிமுக ஐயா எடப்பாடியார் அவர்கள் வரும்பொழுது தமிழ்நாடு டேன்னு அறிவிக்கணும்னு அவர் சூஸ் பண்ண டே என்னென்னா, இது மாநிலமாக எப்போ பிரிக்கப்பட்டுச்சோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுறாரு. அதுதான் நவம்பர் 1 as we speak இன்னைக்கு, ரைட்டுங்களா? அதை 2021 அவர் அறிவிக்கிறாரு. தமிழகம் வந்து தமிழ்நாடு டேன்னு நவம்பர் 1 தான் கொண்டாடணும்னு அறிவிக்கிறார். இவங்க 2022 ஏறக்குறைய ஆட்சி, அதிமுக எடப்பாடி அவர்கள் ஆட்சி முடிச்சு ஸ்டாலின் வரும்பொழுது இவர் வந்து இல்லை திமுக ஆட்சியில் வந்து இங்கே தமிழ்நாடு நாங்கள் பேர் வச்சோம், ஸோ அந்த ஜூலை 18 தான் நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. இதுதான். ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்றது மக்கள்களில் தான் இருக்குது. இப்போது இது மாறி இவங்க அடிச்சுக்க போகிறாங்களா, பல விஷயங்கள் இப்போது அடிச்சுக்கிற மாதிரி. இப்போவும் பார்த்திங்கன்னா பொங்கல் என்னைக்கு அப்படின்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதேமாதிரி சித்திரை திருநாள்னு கூப்பிட்றது, பொங்கல்னே கூப்பிடாம ஒரு பொங்கல் வாழ்த்து கூட தெரிவிக்காமல் திமுகவுக்கு இருக்கிறது ரொம்ப காலமாக ஒரு மரபு. எல்லாத்தையுமே மாற்றி, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, சனாதன முறைப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதாவது நம்ம பாரம்பரியமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸில் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து அப்படின்றது அட்லீஸ்ட் அந்த அளவுக்காக இறங்கி வந்திருக்காங்க. அன்றைக்கி உதயநிதி அவர்கள் வந்து தீபாவளிக்கு முதலாக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொழுது கூட யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இன்றைக்கி திமுக அரசியலை நோக்கி ஒரு பயம், அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த தீபாவளி. 4 வருடங்களாக தீபாவளி வரலையா? திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும்பொழுது தீபாவளியே வந்தது இல்லையா? அப்போலாம் வாழ்த்து தெரிவிக்காமல் நாளைக்கு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னா இதெல்லாம் ஒரு நோக்கம், ஒரு உள்நோக்கத்தோடு தான். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விழாக்களை எல்லாம், இந்த விழாக்களினுடைய நாட்களை எல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பை மீறியும், இல்லை மக்களுடைய என்ன சொல்கிறது ஒருமித்த கருத்தை மீறியும் திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது வரலாறு. அப்படி வந்து இன்றைக்கி நவம்பர் 1 வந்து முதலாக மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஒரு நாள். வேறு மாநிலங்களில் என்னைக்கு அவங்க மாநிலமாக உருவானாங்களோ அன்றைக்கி தான் கொண்டாடுது. இவங்க தான் மாநிலத்துக்கு வேறு பேர் வச்சுட்டு அதை கொண்டாடுறாங்க. இப்போ என்னுடைய பேர் சத்யன் ராமசாமி. நான் பிறக்கும் பொழுது எனக்கு ஒரு பேர் இருக்குது, ரைட்டுங்களா? நான் வந்து இந்த நாளில் பிறந்தேன்னா அன்றைக்கி தான் நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன். என் பேரை நான் வேறு ஏதோ மாற்றிக்கிட்டு அன்னைக்கு தான் என் பிறந்த நாள் நான் கொண்டாடினா அது எப்படி இருக்குது? இது அந்த மாதிரி தான் இருக்குது. திமுக அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுக எப்போவுமே வந்து அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, தெரிஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக. இதில் இன்றைக்கி புதுசாக விஜய் அவர்கள் வந்து அவர் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட வர்றதுக்கு அவ்வளோ ஆர்ப்பரித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அதிமுகக்குள்ளே வந்துடணும். நேற்றும் ஏறக்குறைய 30 நாட்கள் வந்து தலைமறைவாக இருந்தார். அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் தலைமறைவாக இருந்தார்கள்னா பார்த்துட்டோம். அந்த தலைமறைவாக இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறமும் கூட அதிமுகவை பற்றியோ வேறு எதையாவது ஒரு பற்றியோ அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜகவை பற்றியோ தவறாக பேசுகிறாருன்னா பேசலாம். வந்ததுலேருந்தே திமுகவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை ஏறக்குறைய தமிழக மக்களின் ஆதரவோட திமுக தமிழ்நாட்டை மீட்கணுன்ற, எப்படி தமிழ்நாட்டுக்கு நம்ம பேர் வச்சோமோ, தமிழ்நாட்டை எப்படி வந்து அன்னைக்கு உள்ள காங்கிரஸ் போன்ற மத்திய சக்திகள்லேருந்து பிரித்து கொண்டு வந்து தனியாக தமிழ்நாடுன்னு அங்கீகாரம் வாங்கணுமோ, அதே மாதிரி இன்னைக்கு திமுக பிரித்து இன்னைக்கு பாஜகவை பற்றி ஒரு வார்த்தையும் பேசுகிற அதிமுக. ஆக ஒரு அதிமுக கூட்டணி இல்லை உள்ளே போகிறதுக்கான ரொம்ப ஒரு ஆர்ப்பரிப்போடு இருக்கிறாருன்றதுல அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி. அவர் நினச்சிருந்தா ஜூலையில் பிக் பண்ணியிருந்திருக்கலாம். ஜூலை கிடக்காமல் இல்லை, ஒரு ஜூலையில் அரசியல் கட்சி வைக்காமல் இல்லை, போன வருஷம் ஜூலை வராமல் இல்லை, நான் அடுத்த வருஷம் ஜூலை வராமல் போக இருக்க போகிறது இல்லை. ஸோ இப்போ கரெக்டாக நவம்பர் 1, அதாவது எடப்பாடியார் அவர்கள் பிக் பண்ண டேட் நவம்பர் 1. அந்த நவம்பர் 1 இவரும் பிக் பண்ணி இன்னைக்கு அதிமுகவுக்கு தன்னுடைய ஆதரவை ஏதோ ஒரு வகையில் வந்து விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக கூட கூட்டணி இவர் வைக்க போகிறதுக்கு, கூட்டணி அமைக்க போகிறதுக்கான ஒரு தூதாகத்தான் இதை நான் பார்க்குறேன் மேம். திமுகவுடைய எதிர்ப்புன்னு நம்ம பார்க்குறது அது ஒரு ஆங்கிள், ஆளுங்கட்சி எல்லாரும் எதிர்ப்பு தான் செய்வாங்க. ஆனால் இது கரெக்டாக இந்த டேட்டை அவர் பிக் பண்ணுறதுக்கான காரணம் எடப்பாடியார் அவர்கள் கூட சுமூகமாக போகிறது. எடப்பாடியார் அவர்கள் கடைசி 30 நாள் விஜய் எதுவும் வசைப்பாடலை, விஜய் பற்றி தப்பாக பேசலை. ஏறக்குறைய விஜய்க்கு ஆதரவாக நேற்று அஜித்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார்.
ஆனால் முதலாக பேசிய ஒரு நபர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தான். எடப்பாடியார் அவர்கள் 2வது நாளே விஜய் மேலே தப்பு சொல்லாதீங்க, விஜய் அவர் வந்து இன்னைக்கு மனம் நொந்து ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருப்பார், அவரை வந்து மேலும் மேலும் நம்ம காயப்படுத்தக்கூடாது, ஏன்னா இது அவரை சுற்றி நடந்த ஒரு சம்பவம், அவருடைய தொண்டர்கள் இறந்துருக்கிறாங்க, அவருடைய தொண்டர்களுடைய குடும்பத்தில் இறந்துருக்கிறாங்க, ஸோ அதனால் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருப்பார்னு பேசுகிற முதல் நாள் எடப்பாடியார். அதை ஒரு சாஃப்ட் டச்சு, அந்த சாஃப்ட் டச்சு விஜய்க்கு பிடிச்சி போகும். நம்ம ஏறக்குறைய அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற இடத்துல விஜய் போயிட்டாரு அப்படின்றது மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறது, ஒரு நம்ம நிர்மல்குமார் அவர்கள் ஐடிவிங்களுடைய தலைவர், விஜயனுடைய கட்சியினுடைய ஐடிவிங்களுடைய தலைவர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்பொழுது கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன நிலைப்பாடில் இருந்தோமோ அதே நிலைப்பாடில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருக்குன்னு அது என்ன நிலைப்பாடுன்னு சொல்லிட வேண்டியது. நாங்கள் திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம், திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லிட வேண்டியது. ஏன் சொல்ல மாட்டீங்க? அதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு அது மாறும். அது அவர் சொன்னதே கிட்டத்தட்ட நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதே தவறு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம நடந்திருக்கு. நவம்பர் 1 எடப்பாடியாருடைய டேட்டை விஜய் பிக் பண்ணிட்டார் அப்படின்னாலே விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கூட கூட்டணி போறாருன்றதான். வேற இதில் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 1956 நவம்பர் 1 வந்துட்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சனால அதை தான் நம்ம தமிழ்நாடு நாளாக வந்துட்டு இத்தனை நாள் கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். இப்படி திடீர்னு வந்து இந்த விஷயத்த வந்துட்டா இல்லை இப்போ ஜூலை 18 தான் கொண்டாடணும் அப்படின்ட்டு மாத்துறது, இவங்க வந்துட்டு ஹிஸ்ட்ரியவே மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கான தேவை இப்போ என்ன வந்தது சார்? அதுதான் இப்போ எல்லாமே இங்கே நல்லது நடந்தால் அது வந்து அது திமுக அக்கௌண்ட் எழுதிடணும். அது கெட்டது நடந்ததுன்னா அது யார் தலையிலேயே, அது சனாதன சக்தி, RSS, எடப்பாடியார், அப்படி இல்லைன்னா யாரையாவது ஒரு பேரில் எழுதுறதுல திமுக வந்து ரொம்ப புடம்போட்டு கைதேர்ந்த ஒரு கழகமாக இருந்திருக்கு எப்பயுமே. அப்படித்தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நவம்பர் 1 பிரித்ததை நம்ம எல்லாருமே ஒன்றா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இத்தனை நாட்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஜல்லிக்கட்டு காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுடைய போராட்டம் அப்போவே வந்து இளைஞர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடினாங்க தமிழ்நாடுனால. எத்தனையோ இயக்கங்கள் கொண்டாடிட்டு இருக்கு, இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்கு. அதை நான் மாற்றி அமைக்கணும், ஏன்னா நான் தான் பேர் வச்சேன் அப்படின்றதுனால எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்ற அந்த உரிமை, அது மக்களுக்கான உரிமை இல்லாமல் தன்னுடைய இயக்கத்துக்கான உரிமையை அதை மாற்றுது திமுக. அதாவது நீங்கள் ஏறக்குறைய 67 அண்ணா அவர்கள் வந்து சிஎம் ஆகிறார் மேம். 77 அதுலேருந்து 10 வருஷத்தில் 77 ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறார். 77 எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம், இன்னும் சொல்லப்போனால் 72 அதிமுக வந்ததுக்கப்புறம் ஏறக்குறைய அதிமுக தான் அதிக வருடம் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை. அதிமுக தான் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை. அதை மீறியும் தமிழ்நாடு வந்து ஏதோ திமுகவுக்கே சொந்த மாதிரி திமுக வந்து செயல்படுறது நல்லா இல்லை. திமுக வந்து ஏறக்குறைய இங்கே அதிக ஆண்டு இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து திமுக விரும்பியிருக்காங்கன்னாவது நம்ம ஏற்றுக்கலாம். திமுக அதிக வருடம் ஆளவும் இல்லை, ஆனாலும் திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நாள், தமிழ்நாட்டினுடைய உருவாக்கத்தை மாற்றணும், அதனுடைய அந்த பேர், அந்த தமிழ்நாடு நாள் அப்படின்ற செலிப்ரேட்டரியான ஒரு டேவை கூட மாற்றணும் அப்படின்ற ஒரு தன்னிச்சையான நிலைப்பாடு எடுக்கிறோம்னா ரொம்ப தவறு. இதை நம்ம கண்டிக்கணும், இதை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது. நம்ம எல்லாருமா வந்து ஒருதலை பட்சமாக ஒருமனதாக நவம்பர் 1 எடப்பாடியார் அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று முதலாக பிரகடனம் செஞ்சு அதை வந்து அறிவித்த அந்த நவம்பர் 1 தான் நம்ம கொண்டாடணும்னு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இது மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாட்டில் எந்த ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை என்ன ஒரு சின்ன ஒரு சின்ன ரோடாக இருக்கட்டும், இல்லை எல்லாத்துக்குமே வந்துட்டு பேர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எல்லாத்துக்கும் கலைஞர் அவர்களோட பேர் வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தால் தமிழ்நாடுன்னு ஏன் இருக்கணும், அதை கலைஞர்னு மாற்றிட்டு போயிடலாமே சார்? இல்லை, அதுதான் மேம். இப்போது இந்த கேள்வி வந்து நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எடப்பாடியார் அவருடைய நேர்மை, அந்த ஒரு நாணயம், அந்த பண்பு அதில் தான் ஆரம்பிக்கணும். எடப்பாடியார் நினைச்சிருந்தா இன்னைக்கு கலைஞருக்கு மெரினா கிடைச்சிருக்கோம்னா கிடைச்சிருக்காரு. எடப்பாடியார் நினைச்சிருந்தா கிடைக்க விடாமல் பண்ணியிருப்பார். இன்னைக்கு கலைஞர் வந்து எங்கே என்ன சொல்கிறது உறங்கி கொண்டிருப்பார் அப்படின்னா அறிவாலயத்தில் உறங்கி கொண்டிருப்பார். அதுதான் உண்மை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு அளவு விடணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அளவு விட்டுருப்பார். விடாமல் எடப்பாடியார் என்ன பண்ணார், ஒரு பெரிய மனது பண்ணி அவருடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு நபரை வந்து பெருமையாக பேசி வாழ்நாள் முழுக்க எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் தூற்றியவர் கருணாநிதி அவர். அவர் நினச்சிருந்தா அவருக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுக்காம, எப்படி காமராஜருக்கு கலைஞர் அவர்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்காம காமராஜருக்கு இதே என்ன சொல்றது அந்த மெரினாவை கொடுக்காம காமராஜருக்கு தனியாக ஒரு இடம் கிண்டியில் கொடுத்தாரோ, அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு கருணாநிதி அறிவாலயத்தில் நீங்கள் போய் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, வேறு எங்கே வேணாலும் பண்ணிக்கோங்க, மெரினா உங்களுக்கு கொடுக்க முடியாது, அது பொது இடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் கொடுத்த
ரைட்டுங்களா? ஸோ இதுதான் மாண்பு. நீங்கள் அடுத்தவனுக்கு கொடுங்க. நீங்கள் இன்னைக்கும் எடப்பாடியார் அவர் என்ன கேட்குறாரு, ஐயா பசும்பொன்னார் அவர்களுடைய பேரை வந்து இன்னைக்கு வரக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்றார். ஏர்போர்ட்டுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லி முதலாக பிரகடனம் செஞ்சார். இன்னைக்கு அதனால தான் தேவர் சமூகம் மொத்தமாக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஏன்னா அதே மாதிரி பாரத ரத்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எடப்பாடியார் நினைச்சா அவருடைய மனைவி பேரில் ஏதாவது வச்சுட்டு போயிடலாமே, அவருடைய சொந்தக்காரன் பேரில் வச்சுட்டு போயிடலாம், அவருடைய மகன் பேரில் வச்சுட்டு போயிடலாமே, மிதுன் பேரில் ஏன் வைக்க மாட்டார்? அடுத்தவனுக்கு கேட்கணும். தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளையும் அரசியலுக்குள்ளே வராரா, வாரிசு அரசியல்ன்ற பேச்சு எடப்பாடியாருடைய ரெஜிமில் இருந்திருக்கா? இதெல்லாம் வந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்ன சொல்லணும்னா செல்ஃப் ப்ரொக்ளமேஷன், இந்த மாதிரி சுய துதி பாடுற ஒரு மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும். எடப்பாடியார் செய்யலாம். ஆனால் மாறாக ஸ்டாலின் அவர்கள் வந்ததுலேருந்து ஐயாவுக்கு பணம் வைக்க போகிறேன், ஐயாவுக்கு இதை வைக்க, எதை துறை, கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி, கலைஞர் ஆஸ்பத்திரி, அது கலைஞர் ரோடு, கலைஞர் பேரில் இந்த 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 4 வருடங்களில் 100க்கும் மேற்பட்ட தெருக்கள் சாலைகள் வந்துருச்சு மேம். அப்படிலாம் இருக்குது. அதே நேரத்தில் தவறு, அதாவது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும். இன்னைக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேரில் தெரு வச்சா ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கம் தெருன்னு வைக்கிறாங்க, ஜிடி நாயுடு தெருன்னு வைக்கிறாங்க, ஜிடி நாயுடு பாலம்னு வைக்கிறாங்க. அந்த ஜிடி நாயுடு பாலம் நாயுடுன்னு ஏன்னு கேட்கப்பட, இல்லை நாயுடு நீங்கள் நாயுடுன்னு பார்க்கக்கூடாது, அது ஒரு அடையாளம், அவர் சயின்டிஸ்டாக பாருங்கன்றாங்க. அப்போ இவர் யார், ஐயா முத்துராமலிங்க தேவர் யார், தாத்தா முத்துராமலிங்க, இப்போ இதெல்லாம் கேள்வி வருதா இல்லையா? ஸோ அதனால் அதுலேயும் சமநிலையில் இல்லைவங்க. நீ என்னமோ வச்சுட்டு போ, நீ கலைஞர் பேரையே வச்சுட்டு போ, அதுலேயும் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்க மாட்டாங்க. நாயுடு சமூகம் வந்து இன்னைக்கு நாயுடு சமூகத்தினுடைய ஓட்டுகள் வாக்குகள் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து கலைஞர் பக்கத்தில் இருக்குது, ஐ மீன் திமுக பக்கத்தில் இருக்குன்ற ஒரே காரணத்தினால ஜிடி நாயுடு பேரை ஜிடி நாயுடு பாலம் நாயுடுவை நீங்கள் நீக்காமல் வைக்கணுன்ற தேவை உங்களுக்கு இருக்குது. ஆனால் தேவர் பேரை இன்றைக்கி தேவர் சமூகம் முழுக்க இன்றைக்கி அதிமுக சப்போர்ட் அப்படின்றதுனால அவங்க அந்த தேவர்ன்ற பேரை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா இதுலேயே அவங்களோட கான்ஸ்பிரசி தெரியுதுல்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் கலைஞர் பேரை தான் எல்லா இடத்துலையும் வைக்கணும், கலைஞரை தான் முன்னிலைப்படுத்தணும். இன்னொன்று மேம், ஒரு இதை விட இன்னும் கேவலமான ஒரு விஷயம், ஏறக்குறை இன்னைக்கு கே செங்கோட்டையன் இன்னைக்கு திமுகவினுடைய பி டீமாக, திமுகவினுடைய கைகூலியாக, ஏறக்குறைய கைப்பாவையாக இருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அப்படி செங்கோட்டையன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும், இங்கே சைக்கிள் கொடுத்தது யார் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா, ஏறக்குறை செல்வி ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். எவனை கேட்டால் நான் சொல்வது தெருக்கு உள்ள கிராமங்களில் உள்ள தெருக்களில் இன்னும் சொல்ல போனால் வீடுகளில் சென்று கேட்டால் கூட யார் இந்த தமிழக பள்ளிகளில் தமிழக கல்லூரிகளில் பெண்களுக்கும் அப்போ உள்ள மாணவர்களும் சைக்கிள் கொடுத்ததுன்னு கேட்டால் சொல்லிட்டு போவாங்க. அந்த சைக்கிள் திட்டத்தை இவங்க கொடுக்குறாங்க. யார்? திமுக கொடுக்குது. திமுக கொடுக்குது. படம் யாருன்னா கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். இதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் நிற்கிறார். அவர் போய் இந்த விழாவில் கலந்துக்கிறார். இந்த செங்கோட்டையன்னா ஒரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் ஒரு விழாவில் போய் கலந்துக்கிறார். அது தனியார் விழா. அங்கே உள்ள எல்லா விவசாயிகளும் இருந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து நீங்கள் சிஎம்மாக இருக்கும்பொழுது எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஏன்னா அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து எல்லாருமா போராட்டம் பண்ணுது. ஜாதி மதம் இது எந்த மொழி எதையுமே பாகுபாடு பார்க்காம கொங்கு மண்டலம் முழுக்க, குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்களுடைய கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு அதை பெற்றுக் கொடுத்தவர் எடப்பாடியார். அவருக்கு வந்து ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவில் ஜெயலலிதா அவர்கள் படமும் புரட்சித் தலைவர் அவர்கள் படமும் இல்லைன்றது குற்றம் சாட்டி தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏறக்குறைய இன்னைக்கு திமுகட்டே போய் சேர்ந்துட்டார். ரைட்டுங்களா? அப்படி அந்த படம் இல்லாமல் நீங்கள் எப்படி அங்கே போனீங்க அப்படின்னு அன்றைக்கி எடப்பாடியாரை பற்றி கேட்டார். அதனால தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் செங்கோட்டையன் கலந்துக்கல, அதனால தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலன்னு வேறு சொன்னார். அப்படிப்பட்ட அவர் திமுகவினுடைய மேடையில் அதிமுகவினுடைய திட்டமான பைசைக்கிள் திட்டம், அதாவது அந்த பைசைக்கிளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது இவர் அதில் போய் நிற்கிறார். அதில் படம் ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் கிடையாது, அதில் இருக்கிறது கருணாநிதியோட படம். இது எவ்வளோ பெரிய தப்பு. இப்படி அடுத்த கட்சியினுடைய திட்டங்களை கூட இவங்க அக்கௌண்ட்டில் எழுதிக்கிறாங்க, இவங்க அப்பா பேரை போட்டு எழுதிக்கிறாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும், எந்த மாதிரியான நாணயத்தை எதிர்பார்க்க முடியும்? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில். சிம்பிளாக அடுத்தவன் பேரில் உள்ளது பூரா இவங்க அக்கௌண்ட் எழுதிக்கிறாங்க. இதை விடுங்க மேம், இது அதிமுக திமுக குளம் எத்தனை, அதாவது மத்திய அரசினுடைய திட்டங்களை ஃபுல்லாக இவங்க நிறைவேற்றதா இவங்க எம்எல்ஏ பெரிய எம்பி பெரிய போட்டுக்கிறாங்க தெரியுமா? எம்பி பேரை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லோக்சபாவினுடைய நாயகராக அவருடைய பேரை போட்டுங்க. எம்எல்ஏ பேரை போட்டுட்டு ஸ்டாலின் படத்தை ஒட்டி கருணாநிதி படத்தை ஒட்டி இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க பல திட்டங்கள். அது வந்து ஐயா அன்னைக்கு எச் ராஜா அவர்கள் கூட ஒரு இடத்துல போய் நேரடியாக போய் பார்த்து இந்த வீட்டில் எதுக்கு ஸ்டாலின் படம், இந்த வீடு யார் கொடுத்த வீடு தெரியுமா, இது மத்திய அரசினுடைய மானியத்தில் ஐயா மோடி அவருடைய திட்டத்தின் கீழே வர்றது, இதில் எதுக்கு ஸ்டாலின் படம் கேட்டு வர்றாரு.
இவங்க பார்த்தா இவங்க பாட்டுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி ஸ்டிக்கர் கவர்மெண்ட் பொம்மை முதல்வராக என்னப்பா இது ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 அப்படின்னு அறிவிச்ச காரணத்துக்காகவே ஆட்சிக்கு வந்தோடனே இந்த விஷயத்தை வந்து மாற்றி அமைச்சிடணும் அப்படின்றது ஈகோ கிளாஷ், வேற ஒன்றும் இல்லை. எடப்பாடியார் வந்து அதாவது இன்னைக்கு ஒரு சாதாரண ஏழை உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு மிடில் கிளாஸ், அந்த குடும்பம் அது மிடில் கிளாஸுக்கும் கீழே லோவர் மிடில் கிளாஸில் ஒரு விவசாயினுடைய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் கண்ணில் வரல விட்டு ஆடுறாரு. இன்னைக்கு அவருடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் ஸ்டாலின் அரசாங்கம் திணறுது. இன்னைக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக ஏகோபித்த மக்கள் ஆதரவோடு இந்த இடத்துக்கு வருவார். 210 தொகுதிகளுக்கு மேலே இன்னைக்கு மக்களை சென்றடைஞ்சிட்டார். இவ்வளவு வேகமாக சென்றடைந்த தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவிலே இருப்பாங்களா? இல்லை, எல்லா இடத்துலையும் போய் 200க்கும் மேற்பட்ட தொகுதி வாரியாக 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் வாங்குறாரு. இன்னைக்கு தொகுதி மக்கள்லாம் ஐயா நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு அவர் சிஎம் ஆகி இன்னைக்கு நம்மளை வந்து அவர் எக்ஸிஎம்மாக இருந்தார் இல்லையா, சிஎம் ஆகி இன்னைக்கு நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்ற ஒரு ஈகோ. அந்த ஈகோவில் ஏறக்குறைய பண்ணையார்தனத்தினுடைய உச்சம் தான் ஸ்டாலின் அவர். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் போகும்போது மக்களை அடித்து வீடியோலாம் பார்த்துருப்போம். ஸ்டாலின் அவர் கன்னத்தில் அறையிறது, கையை தட்டி விடுறது. ஏன்னா அவர் வந்து ஒரு பிறக்கும் போதே பணக்கார வீட்டு பையன் மேம். அவருக்கும் எடப்பாடியாருக்கும் அந்த ஈகோ, நான் பணக்காரன் ஏழைன்ற அந்த கிளாஷ் இருக்குல்ல, அந்த கிளாஷ் தான் இது, வேறு எதுவுமே இல்லை. ஆமாம், தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி என்னென்ன நடந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களே எதுவுமே தெரியாம டிஎம்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய வந்திருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை மேம், அவங்களுக்கு அரசியல் அதாவது ஹிஸ்ட்ரி தெரியாமல் இல்லை, ஹிஸ்ட்ரியை மறைக்கிறதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. என்னென்ன வரலாறு அவங்களுக்கு எதிராக இருக்கோ அதை ஃபுல்லாக மறைக்கிறதுக்காக பார்ப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் இப்போது ஒன்றும் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் வந்து கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்கன்னா, இப்போ மாஞ்சோலை 1999 நடந்த ஒரு மாஞ்சோலை படுகொலையை இன்னைக்கு இருக்கிறார் இல்லையா அப்பாவு அவர்கள், அதாவது திமுகவினுடைய இன்னைக்கு சபாநாயகராக, இன்னைக்கு அரசினுடைய சபாநாயகராக இருக்கிறார் இல்லையா அப்பாவு அவர்கள், கருணாநிதி தான் இதற்கு காரணம்னு பேசியிருக்காரு. அந்த மாஞ்சோலை 1999 நடந்த மாஞ்சோலை படுகொலையை இன்னைக்கு பேசுவாங்களா? கரூரை பற்றி வாய்களே பேசுகிறாங்களா? இன்னைக்கு மாஞ்சோலை படுகொலை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வரலாறு தெரியாமல் இல்லை, திமுகவுக்கு வரலாறை மாற்றணும், வரலாறில் இதெல்லாம் நமக்கு தேவையற்றதை அதை நீக்கணும் அப்படின்றது எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் வரலாறை அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிக்கவும் செய்வாங்க. யுனெஸ்கோவினுடைய யுனெஸ்கோ நிறுவனம் வந்து ஐயா தந்தை பெரியார் அவர்களை அங்கீகரித்து ரெக்கக்னைஸ் பண்ணி இன்னைக்கு அக்ரெடிட் பண்ணி ஒரு விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அந்த நாச்சியப்பம் பாத்திரக்கடை மாதிரி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்கல்ல. எத்தனை ஆண்டுகளாக இந்த மக்களை ஏமாத்திருக்காங்க. தமிழக மக்களை பெரியாரை யுனெஸ்கோவே ரெக்கக்னைஸ் பண்ணதான் நம்ப வச்சாங்களா இல்லையா? இப்படி வரலாறை திரிச்சு பேசி திருப்புகள் பண்றதுல திமுக வந்து வரலாறு தெரியாதவங்கன்னு இல்லைன்றது என்னுடைய ஒரு கருத்து. என்னவா இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் யாரா இருந்தாலும் அவங்களோட வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி.